ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனாஸ்ரீ பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வேளாங்கண்ணி போன ட்ரிப்பை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறோம். ஸோ நாங்கள் இராடியம்மன் கோயில் டெம்பிள் போயிட்டு அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். அப்புறம் மதியானம் லஞ்சுக்காக காரைக்கால் அந்த ஒரு ஹோட்டலில் நான்வெஜ் ஹோட்டல் தான் அங்கே நிறுத்தோம். கொஞ்சம் ஜாலியாகவே போச்சு. தெரியுறவங்களுக்கு அப்போ பேசுகிறாங்க, அது வாய்ஸ் வந்து கேட்கல, ஏன்னா நான் எஃபெக்ட் போட்டுருக்கனால அது கேட்க. அங்கே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான்வெஜ் ஹோட்டல் கொஞ்சம் நம்ம சர்ச் பண்ணி போகணும். இது வந்து நாங்கள் காரைக்கால் திருநள்ளாறில் இந்த மாமரம் எல்லா மரமே இல்லை, வீடு பக்கத்துலேயே ரொம்ப அழகாக கண்டிப்பாக திருநள்ளாறு நாகூருக்கு போனால் பார்க்கிங்காக நின்றுட்டு இருந்தோம். சிக்கன்லாம் விட்டுட்டு சாமிக்கிட்ட வேணும் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு நாங்கள் கோயில் உள்ள போகலாம். உள்ளே போயிட்டு பூஜை பொருள் வாங்கிட்டு இருக்கோம். கூட தெரியுதா, ஃபேமிலியோட தான் போனேன். எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணோம். உள்ளே போயிட்டுருக்கோம். நிறைய கடைகள்லாம் இருந்தது. நம்மளுக்கு அப்போ கையில் பைசா இருந்தால் போதும், கண்டிப்பாக நல்லா செலவு பண்ணலாம். அந்த காமிச்சர் பொம்மை ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பேகு, ட்ராவல் பேகு, ஷாப்பிங் பேகு, கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். அப்படியே நாங்கள் அங்கே வந்து ஒரு 13 கிலோமீட்ரு, மொத்தம் 33 கிலோமீட்டர் இருந்தது எங்களுக்கு. ட்ராவல் பண்ணி நாகப்பட்டினம் போகும். அங்கேயும் சாமி கோயில் மூடி இருந்தது. வர்றப்போ தான் நாங்கள் எடுத்ததுலாக கோவில் நாங்கள் உள்ளெல்லாம் போகல, வெளியே மட்டும்தான். என்ன ஃபேமஸ் ஷாப்பிங் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா போகல, வெளியே வீடியோ பார்த்தேன். அன்னை வேளாங்கண்ணி மொழிகளாப்பட்டினம், இது அதுக்கு ஆப்போசிட்டில் வெளியே நிறங்களும் நாங்கள் உள்ளே போக முடியல. பட் வெளியே அந்த இதெல்லாம் எல்லாமே மார்னிங் திருநள்ளாறு பிடிக்கல, குளிச்சுட்டே வந்ததுனால சும்மா கால் மட்டும் தான் நினைச்சிருவோம். அம்மா பாப்பா எல்லாருமே போய் கொடுத்தாங்க. ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு காமிக்கிறேன். நான் வீடியோவில் எடுக்கிறேன். கோயில் ஆலயக்குள்ளே போயிருக்கோம். சிவன் கோவில் அங்கே யானைலாம் இருந்தது. பாப்பா தான் அங்கே ஆசீர்வாதம் வாங்கினா. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல. நான் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது எங்கள் பாப்பா ஆசீர்வாதம் வாங்குறதுல இருக்கும். நான் ஃபுல்லாலாம் எடுக்கலை, கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடியுது. பாப்பா பயம் இல்லாத அழகாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோவில் உள்ளே போயிட்டோம். கோவிலில் போய் கொஞ்சம் சாமியெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன், ரொம்பலாம் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஒரு ஹோட்டல் போனோம். அங்கே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் கவனிக்கிற ஆளுங்க எதுவும் சரியில்லை. சும்மாலாம் இருந்தது. நல்லா இருந்ததும் சொல்ல முடியல, நல்லா இருக்கணும் சொல்ல முடியல, சும்மாலாம் இருந்தது. அக்கா வந்து எல்லாரையும் போயிட்டு எடுத்துருந்தான். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. சும்மா சின்ன லாஜிக்காக எடுத்தேன், ஃபுல்லாக நாங்கள் எடுக்கல. நீங்களும் போனீங்கன்னா திருநள்ளாறில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியல, நாங்கள் சும்மா இந்த ஹோட்டலில் தான் பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் தங்கியிருந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேயே.
நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், மார்னிங் கோயில் போகிறதுனா நடத்துகின்றவர், நாங்கள் தான் என்னை நைட் சரியாக பண்ணி பார்த்து மார்னிங் பாதுகாப்பவர் போனோம். என் அப்புறம் வந்து நேசரே. கிளம்பிட்டோம் ஊர் போகிறதுக்காக. இது வழியில் வர ஒரு ராயல் கேஃபேன்ட்டு நின்னோம், கடலூர் தாண்டி. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நைட் திடீவனம் ஆரியா ஸ்லேட்டு வீடியோஸ் பார்ப்பாங்க. பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா வீடியோஸில். நல்லா விளையாடிட்டு இருந்தா. ரியலாக பாப்பா அதுதான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க தான் எடுக்க முடியாது. வீடியோவில் பாப்பாவை நான் காமிச்சிருக்கேன். பாப்பா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரெட் டாட் போடுங்க. இந்த பாவ மனசைய உசுப்பே